மல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மல்லி வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வெண்பாவ காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உண்மையிலேயே எந்த அளவுக்கு இம்பாக்ட்ட குடுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இப்போ வெண்பா வந்து கடத்திட்டு போன அந்த ரவுடிங்க கிட்டயே இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. 2 மணி நேரம் ஆன உடனே நம்ம வெண்பாவ விட்டுருப்பாங்க. நம்ம வெண்பாவ வந்து ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கலாம். ஆனா வெண்பா இருந்துட்டு நம்ம மல்லி சொல்லிக் குடுத்த மாதிரி அதாவது யாராச்சும் கடத்திட்டாங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து சென்சிட்டிவா யோசிக்கணும். அதுவும் இல்லாம நான் சொல்றத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த நேரத்துல பயப்படக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வெண்பாவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் வந்து குழந்தைங்களை கடத்துற கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க வெண்பா. அதாவது வெண்பா வந்து வேற எங்கேயாச்சும் போய் தன்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலோ இல்ல தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலோ பிரச்சனையே கிடையாது. அதுவும் இல்லாம வெண்பா வந்து ஃபோன் பண்ணும்போது நம்ம மல்லி எடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே இந்நேரத்துக்கு வெண்பாவை ஈஸியா காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்ப ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து வெண்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவை வந்து கொண்டு போய் விற்கிறதுக்கு இவங்க தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த லேடி முதற்கொண்டு நம்ம வெண்பாவை வந்து கொண்டு போய் வித்துட்டு பணம் பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கும் வந்து 2 லட்சம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து மல்லி இந்த விஷயத்த பத்தி விஜய் கிட்ட மறைக்க கூடாது, விஜய் கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த உண்மையை வந்து விஜய் கிட்ட சொல்ல விடாம தடுத்து கடைசியில விஜய் வந்து மல்லி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துற மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி கடைசியில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு கோர்ட்ல இந்த மயிலோட கேஸ பத்தி டீட்டெயில் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் மயில் இருந்துகிட்டு ஒரு நியூஸ வந்து பார்த்துட்டு, மாமா இங்க பாருங்க இந்த வீடியோல கொஞ்சம் அதாவது வெண்பாவை வந்து கடத்திட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே விஜயும் மயிலும் இருந்துட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. ஏன்னா மல்லி முதல்லயே இதை பத்தி சொல்லியிருந்தாலுமே கூட கண்டிப்பா இங்க பிரச்சனை தான் ஏற்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் இப்ப மல்லி தான் வந்து இந்த விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன மாதிரிதான் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து அதாவது ஏற்கனவே தீபனை வச்சு எல்லாம் தேடினாங்க. பட் இருந்தாலும் எங்கேயுமே கிடைக்கல. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்து உண்மையிலேயே எங்க வெண்பா எப்படி காணாம போனாங்க, வெண்பாவை எப்படி கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் இருந்துச்சு. அதாவது இப்போ வெண்பாவை கடத்தப்பட்ட விஷயம்னா சென்சிட்டிவா போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வெண்பாவை கடத்திட்டாங்க, அது எங்க வச்சு கடத்திருந்தாலும் விஜய்க்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா விஜய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அவ்வளவு தூரம் சொல்லியுமே கேட்காம இந்த மல்லி இருந்துட்டு இப்போ இந்த 100 மீட்டர்ஸ்ல வந்து ஓடுறதுக்கு வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த காம்படிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் விஜய் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஏற்கனவே தான் பொண்ணு விஷயத்துல வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி கிட்ட சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாமே கோவத்துல சொல்றது கோவத்துல பேசுறதுதான். மல்லி மேல உண்மையிலேயே விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன், அதாவது விஜய் வந்து இவ்வளவு நாள் யாருக்காக வந்து சந்தோஷமா உயிரோடு இருந்தாரோ அதாவது வெண்பாவுக்காக தான் இருந்துட்டு இருக்காங்க. வெண்பாவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் உண்மையிலேயே விஜய்க்கு செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. அதாவது மல்லி இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க விஜய், இந்த மாதிரிதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல விஜய் இருந்துட்டு உன்னை எப்படி என்னால மன்னிக்க முடியும் மல்லி, நீ எவ்வளவு பெரிய தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க, நான் அவ்வளவு தூரம் வந்து சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அதுவும் இல்லாம வெண்பாவை வந்து நீ மறுபடியும் அங்க கூட்டிட்டு போகாத, வெண்பா அங்க ஓடி ஜெயிக்கலனாலுமே அதாவது அதுல ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிப்பா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலனாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த தீபிகா கிட்ட இருந்து வெண்பாவை வந்து காப்பாத்தி தள்ளிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன். ஆனா நான் சொல்றத நீ எதையுமே கேட்கல, ஏன் இப்படி பண்ண, உன்னை வந்து நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன், என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை வந்து வாழ்நாள் முழுக்க மன்னிக்கவே மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து மல்லி போறதுக்கு தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க.
கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வெண்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். அதே சமயத்துல இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுதான்டா சந்தர்ப்பம், நம்ம வந்து ஒரு வச்சு வெடியை வந்து கொளுத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உடனே தான் தம்பி பக்கம் பேசுற மாதிரியும், அதுவும் இல்லாம வெண்பா காணாம போனதுக்கு முக்கியமான காரணமே இந்த மல்லி தான். மல்லி வந்துட்டு சொத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா உன்னோட சொத்துக்கு வாரிசுன்னு எதுவுமே இல்லைல்ல. அந்த வெண்பாவை கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மொத்த சொத்தும் தன்னுக்கே வந்து அபகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ விஜய நல்லா ஏத்தி விடுறாங்க. பட் இருந்தாலும் விஜய் அதுக்கெல்லாம் மயங்குற ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ வெண்பாவ வந்து தொலைச்ச ஒரு விஷயத்துல தான் மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலா வந்து கடைக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்ல. ஆனா இப்போ அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ யார் சொன்னாலுமே விஜய் கேட்கிற மாதிரி இல்ல. மல்லி இதுக்கு மேல வந்து என் கண்ணிலே முழிக்காத, நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் வந்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் வந்து இந்த அளவுக்கு கோவமா இந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டது மல்லி தான். இப்போ வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து மன்னிக்கவே மாட்டாரு அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா மல்லி என்னதான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலுமே கூட வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையும் பணைய வைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா நம்ம விஜய் எந்த அளவுக்கு வந்து வெண்பாவை வந்து பிடிக்குமோ அதை விட பல மடங்கு நம்ம மல்லிக்கு வெண்பாவை பிடிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. வேற ஒரு அதாவது வேற ஒருத்தர் அம்மாவுக்கு பொண்ணா இருந்தாலுமே கூட வெண்பாவை தான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.